சோத்ரம் 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 எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 ஆதி மந்தமானவரே மக்கு சோத்ரம் 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 ஆல்பா ஒமேகா மாணவரே மக்கு சோத்ரம் 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 எங்கள் கண்மலையே எங்கள் மீட்பரே மக்கு சோத்ரம் 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 எங்கள் நல் எபினேசரே மக்கு சோத்ரம் 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 எகவாயிரே எகவா ஷம்மாவே மக்கு சோத்ரம் 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 எகவா ஷாலோமே மக்கு சோத்ரம் 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 எகவா ராஃபாவே மக்கு சோத்ரம் 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 மட்டும் எங்களை காத்து எபினேசரே மக்கு சோத்ரம் 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 எங்கள் நல் மேய்ப்பரே மக்கு சோத்ரம் 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 நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மக்கு சோத்ரம் 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 எங்களை காண்பவரே காப்பவரே மக்கு சோத்ரம் 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 அற்புதங்களை செய்கிறவரே மக்கு சோத்ரம் 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 16 சிறந்தவரே மக்கு சோத்ரம் 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 உன்னதரே உயர்ந்தவரே மக்கு சோத்ரம் 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 ஒப்பற்றவரே மாசில்லாதவரே மக்கு சோத்ரம் 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 எங்கள் எபினேசரே மக்கு சோத்ரம் 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 அப்பா பிதாவே மக்கு சோத்ரம் 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 நல்லவரே வல்லவரே மக்கு சோத்ரம் 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 ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர்
இப்போது நிர்மூலமாக இருக்கும் கிருபைகளுக்காய் மக்க நன்றி 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 சப்பா. என்னை சிநேகிக்கிறேன், நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலத்தில் நீ கண்டிடுவார்கள் சொன்ன வார்த்தையின்படி சப்பா, உண்மை அதிகாலத்தை தேட அதற்கு ஒவ்வொருத்தரும் கத்துறதாம நீங்க ஆசிரியங்க சப்பா. இன்னும் வர வேண்டியவர்கள் சீக்கிரமாய் வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நாங்க எல்லாரும் ஒருமித்தும் நாமத்தை உயர்த்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த நாள் எங்களுக்குள்ள ஒரு மனது ஆவியை கத்துறதாமே ஊற்றுங்க சப்பா. எங்க முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு, முழு மனதோடு துதிக்கிறவளா ஆராதிக்கிறவளாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஒரு மனது ஆவி எங்களுக்குள்ள கத்துறதாமே நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா அதே போல சப்பா இருக்கு ஜெப வேலை ஆசிரியங்க சப்பா. இந்த நாள் நாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோமானவரே, அந்த ஜெபத்தெல்லாம் கத்துறதாமே கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று பயத்தாங்க சப்பா. எங்க விண்ணப்பங்களை கேட்கிற தேவ நீர் அல்லவா சப்பா. எல்லா விண்ணப்பங்களும் கேட்டு கத்துறதாமே நீங்க பதில் தாங்க சப்பா. பைபிளிங்க ஆசிரியங்க சப்பா, செய்தி வேலையை ஆசிரியங்க சப்பா. இதனால கத்துறதாமே எங்க என்ன பேசுமா இருக்கீங்களா பேசுங்க சப்பா. நீங்க பேசுகிறத காதலவர்களா கேட்டாண்டவரே, அதை விட எங்க வாழ்க்கையில் நடக்கிறவர்களா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள சென்றானவரே 100 மடங்கு பலனி தரதாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதிகாலையில் உங்க மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்ப காதலோட கேட்கணும்னு சொல்ல வார்த்தை சப்பா. நாங்க காதலவர்களாய் கேட்டாண்டவரே, அதே மாதிரி நடக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வார்த்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல நடக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலை சப்பாக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடலாம். உன்னத பாடல் பாட்டு புத்தகத்திலே 1157வது பாடல், இந்த 1550வது பாடல், 1150வது 1150. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த வாழ்க்கை இனிமானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடன்.
18வது பாடல் 318. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தைப் போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தைப் போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சூளைவனமாய் மாற்றினீரையா. ஹல்லேலூயா. யாவர் முழங்கால் படியிட்டு சோத்ரம் 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 சோத்ரம். இந்த வேளை ஏசப்பாக்கு நன்றி சொல்ல. இந்த வருஷம் தொடங்கி இந்த 2வது மாதத்துல கடைசி நாட்களில் நிற்கிறோம். இன்னும் 2 நாட்கள்ல இந்த மாதமே முடிய போகுது. ஆனாலும் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை எவ்வளவு நேர்த்தியா நடத்தி வந்திருக்காரு. ஒரு குறைவு இல்லாமல் நம்ம குடும்பங்களை நம்ம ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்காரு. அதற்காக நம்ம ஏசப்பாக்கு நிறைய நன்றி சொல்லணும். நல்ல எபினேசராய் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் நம்ம செல்கிறதும் பாதுகாப்பாய் செல்கிறதும் வருகிறதும் கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லலைன்னா நம்ம இந்த நேரத்தில் இங்கே நிற்போமான்னு தெரியல. எவ்வளோ ஆக்சிடென்ட்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்ததுக்காக அவர் கோடான கோடி நன்றி 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 நன்றின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம நிற்பது நிர்மூலம் ஆகாத இருக்கிறதா அவருடைய கிருபை தான். இது வரைக்கும் நம்மளை செம்மையாய் நேர்த்தியாய் நடத்தி செல்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி 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 சொல்லுவோம். கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கை நிறைவேற்றுவராய் காணப்படுகிறாரு. அவர் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக அப்பா அம்மாக்கு நன்றி 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 அப்பா. இது வரைக்கும் நடத்தி வந்தீரே மக்கு நன்றி 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 அப்பா.
எத்தீங்கும் அணுகாமல் ஏசப்பா உங்க கூடார மறைவில் எங்களை பாதுகாத்திரே மக்கு நன்றி 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 ஏசப்பா. உங்க செட்டைகளால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்திரே மக்கு நன்றி 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 அப்பா. நல்ல லிபினேசரா எங்களை நடத்தி வந்திரே மக்கு நன்றி 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 ஏசப்பா. அப்பா எத்தீங்கும் அணுகாமல் பாதுகாத்திரே மக்கு நன்றி 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 ஏசப்பா. ஒவ்வொரு நாள் எங்களை செம்மையான பாதை நடத்தி சென்றீரே மக்கு நன்றி 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 அப்பா. ஆதி மந்தம் மாணவரே மக்கு நன்றி 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 ஏசப்பா. நல்லவரே வல்லவரே மக்கு நன்றி 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 அப்பா. யெகோவா இராயன் எங்களுக்கு பாதுகா எல்லாம் பார்த்து கொண்டவரே மக்கு நன்றி 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 ஏசப்பா. எங்கள் யெகோவா நிஷியே மக்கு நன்றி நன்றி ஏசப்பா. எங்கள் நீதியின் தேவனே மக்கு நன்றி 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 ஏசப்பா. யெகோவா ஷம்மாவே யெகோவா ரூவாவே மக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் யெகோவா ராஃபாவே மக்கு நன்றி 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 அப்பா. பிர்லகா ரோகிகளை காண்கின்ற தேவமே மக்கு நன்றி 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 ஏசப்பா. எங்களை இம்மட்டு காத்து எபினேசரே மக்கு நன்றி 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 அப்பா. ஆஜாதி ராஜாவே மக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே மக்கு நன்றி நன்றி அப்பா. எங்கள் துர்கமே எங்கள் தஞ்சமே மக்கு நன்றி 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 அப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உம் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீரையா. உங்க காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா. நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. நிகரில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா. நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்க வாழ்க்கையில உங்க அன்பு உங்க தயவெல்லாம் இங்க நிக்க மாட்டாண்டவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்திரே மக்கு நன்றி 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 சப்பா. அன்புள்ள சப்பா ஆசிரிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் மக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேலை வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள் எல்லா தொழில்களையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிப்பா. அவர்களை போகும்போது வரும்போது சப்பா சங்கம் அவர்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க சப்பா. அதிகாலத்துல பலனை காண நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கிருபை இறக்கங்களை கர்த்தர் தாமே நீங்க தந்து வழி நடத்துங்க சப்பா. அப்பா வேலைக்கு செல்லும்போது வரும்போது நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்க கட்டளையிடுங்க சப்பா. அப்பா பிள்ளைகள் படிக்கிற படிப்பை நீங்க ஆசீர்வதிங்க சப்பா. வருகின்ற நாட்கள் இருக்க எல்லா
எல்லா எக்ஸாம் தேர்வுகளும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகள் நேர்த்தியாய் படிக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எழுதி கொண்டிருக்கிற பிராக்டிகல் எக்ஸாம்லாம் ஆசிரியங்க ஏசப்பா. அதுலயும் பிள்ளைகள் நேர்த்தியா எக்ஸாம் எழுத நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் கிருபை இரக்கங்களை கர்த்தர் தாமே நீங்க தந்து நீங்க வழிநடத்துங்க ஏசப்பா. பிள்ளைகளோடு இருந்து நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே உங்க செட்டைகளால் சிறகால் மூடி மரத்தை கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியப்பா. இன்னும் அன்னைகள் அதிகாலை செபத்தில் கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அதற்கு வேண்டிய எல்லா அனுக்கிரகத்தை கிருபை கர்த்தர் தாமே நீங்க பாராட்டுங்க ஆண்டவரே. அதே போல எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்திற்காக நமக்கு கோடான கோடி நன்றி 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 ஏசப்பா. இன்னும் அதிகமா அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆளுக செய்யுங்க ஏசப்பா. கொடுத்த 2 பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏஞ்சல் ஆசீர்வதிங்க, இமான் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பிள்ளைகள் படிக்கிற படிப்பை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஏசப்பா உங்க சட்டைகளால் மூடி மரத்தை நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா. எங்க ஊழியக்கார குடும்பத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு போலாண்டவரே. இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆளுங்க செய்யுங்க ஏசப்பா. அவருக்கு தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நீங்க சந்திங்க ஏசப்பா. முழு குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்க வேலி எடுத்து பாதுகாத்து நீங்க வழிநடத்துங்க ஏசப்பா. அங்கிள் எடுக்கிற ஆண்டி எடுக்க எல்லா பயணங்களும் கர்த்தர் தாமே ஏசப்பா. உமது காரம் முன்னு பின்னமாய் பாதுகாக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்க சப்பா. அந்த வார்த்தை மாதிரி நடத்துங்க நீங்க ஆளுக செய்யுங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாதபடிக்கு சப்பா. உங்க பலத்தால் இடை காட்டுங்க ஆளுக செய்யுங்க. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேலையிலையும் டெல்லி பிரதர் இருந்து ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்? நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கலாம். இந்திய தேசத்தில் ரட்சிக்கப்படாம இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த வட மாநிலங்கள்ல தடைமாற்ற சட்டம் இருக்கு. எத்தனை மாநிலங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மதமாற்று தடை சட்டம் இருக்கு. எத்தனை மாநிலங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள் இருக்குது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம், குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட், கர்நாடகான்னு கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள்ல இந்த மதமாற்றம் தடை சட்டம் இருக்கு. இதெல்லாம் மாறப்படணும். அங்க இருக்கிற சிஎம்ங்கெல்லாம் மனம் திரும்பணும். கர்த்தர் முதலாவது சிஎம் ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த மாநிலம் ரட்சிக்கப்பட்ட மாதிரி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதே போல அங்க சென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரிமார்களுக்காக ஜெபிக்கலாம். குடும்பங்களோடு அங்க சென்று ஊழியம் செய்யறாங்க. ஏன்னா மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறனால அங்க ரொம்ப கடினமா இருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுற காரியங்கள்லாம். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே தரணும். அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 இயேசப்பா. அதிகால வேலையில் திருவன் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலையில் உண்மைக்கிட்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி நன்றி அப்பா. இந்த நாள் நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா உங்களோட கிருபை மாத்திரம் தான் இசப்பா. உங்களோட கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் சபையராய் ஒருமுனைப்பட்டேப்பா எங்கள் தேசத்துக்காயும் சமூகத்தில் வருகிறோம் இசப்பா. எங்கள் தேசம் உண்மை அறியணும் இசப்பா, உண்மை அறிந்து கொள்ளணும் இசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் இசப்பா ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வரணும் ஆண்டவரே. இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லி ஒவ்வொரு கண்களும் அறிந்து கொள்ளணும் இசப்பா. ஒவ்வொரு வாய்களும் அறிக்கை பண்ணணும் ஏசப்பா. எல்லா குடிகளும் ஏசப்பா உங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் ஏசப்பா. தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. விசேஷமா ஏசப்பா உங்களோட ஊழியங்களை செய்ய முடியாதபடிக்கு ஏசப்பா 11 மாநிலங்கள் ஏசப்பா மதமாற்ற சட்டத்தை தடை பண்ணியிருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. அநேகர் இயேசு வண்டிக்கு வர முடியாமல் அநேகர் கவர்மெண்ட்டே தடை போட்டிருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. தேவன் அந்த மாநிலங்களுக்கு ஆய்வு சமூகத்தில் அங்கே வருகிறேன் ஏசப்பா. அந்த மாநிலத்தில் இருக்கிற ஏசப்பா முதலமைச்சர் ஒப்புக் கொடுக்குற ஏசப்பா. தேவன் அவங்களை தொடும்படியாய் அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளும் ஏசப்பா. இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் மாற்றி அமைக்கிற ஏசப்பா அதிகாரங்களை அவங்களுக்கு கொடுக்கும்படியா ஏசப்பா. இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு எந்த தடை இல்லைன்னு சொல்லி அவர்களே வாயினால சொல்லத்தக்கதா ஏசப்பா. தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்றி தரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா இன்னைக்கு அநேகரை பார்க்குறேன் ஏசப்பா. இதை மதமாற்றம் சொல்லிட்டு இருக்காங்க ஏசப்பா. ஆனால் இயேசுவோட வந்து மதமாற்றம் இல்லை, இது ஒரு மனமாற்றம்னு சொல்லி ஏசப்பா அவங்களும் புரிந்து கொண்டு ஏசப்பா இன்னைக்கு இயேசு அண்டையில் ஓடி வர ஏசப்பா. இயேசு தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், இயேசு தான் நம்ம பார்த்து விடுதலையாக்க முடியும்னு சொல்லி ஏசப்பா இந்த சத்திய வார்த்தையில் அவங்க அறிந்து கொள்வதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. விக்கிரகங்களையும் ஏசப்பா பாவங்களையும் மூழ்கி போயிருக்கிற ஜனங்கள் ஏசப்பா இன்னைக்கு உங்களோட வருகை வந்ததுன்னா ஏசப்பா அவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க ஏசப்பா. அதை வந்து அவங்க மீட்டுக் கொள்ளணும்னு சொல்லி தான் ஏசப்பா நீங்கள் அநேக ஊழியர்கள் மிஷினரி போராடுறாங்க ஏசப்பா. அதை அவங்க உணர்ந்து கொண்டு ஏசப்பா அவங்களை கனப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. விஷயமா இந்த ஊழியக்காரங்க மிஷினரிமார்கள் குடும்பத்தை அவங்க கட்டணம் ஒப்புக்கிறோம் ஏசப்பா. இந்த மத்திய ஒரு மாநிலத்தில் ஏசப்பா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. ஊழியம் பகிரமாக சொல்ல முடியாமல் ஏசப்பா, வெளியரங்கமாக சொல்ல முடியாமல் அநேக தடைகள் இருக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. அந்த பகுதியில் ஏசப்பா அவங்க விடுதலையோடு ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. அவங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா.
நீங்க பார்க்குறேன் ஏசப்பா, வட மாநிலத்திலலாம் ஏசப்பா, உங்களோட ஊழியத்துக்காரங்கள ஏசப்பா அநேகர் காயப்படுத்துறாங்க ஏசப்பா, அவங்கள கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க ஆண்டவரே. அடிக்கிறதும், கொலை செய்றதும் ஏசப்பா, அவங்கள ஏசப்பா தவறான காரியங்கள் ஈடுபடுத்துறதும் ஏசப்பா, சிறைச்சாலைல அடைக்கிறத பார்க்குறேன் ஏசப்பா. இந்த நிலைமை மாறணும் ஏசப்பா. அநேக இடங்கள்ல ஏசப்பா, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற ஊழியர்கள் இன்னைக்கு அநேகர் ஏசப்பா அடிக்கப்படுறாங்க ஏசப்பா. தேவன் நிலைமைலாம் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவன் எங்கெங்கெல்லாம் ஏசப்பா ஊழியர்களை காயப்படுத்துறாங்களோ ஏசப்பா, அந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்ப ஏசப்பா, அந்த ஊழியர்கள் அவங்களே கனப்படுத்துற அளவுக்கு சூழ்நிலை மாற்றி தாங்க ஏசப்பா. காரியம் மாறுதலாய் முடிந்தது சொல்லத்தக்கதாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களும் மிஷனரிமார் குடும்பத்தாரே ஏசப்பா, அவங்க கனப்படுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த இடங்கள் அவங்க ஊழியங்களை இன்னும் அதிகமா வளர ஏசப்பா, அதுக்கான எல்லா சூழ்நிலையும் உண்டாக்கி தரணும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இது கடைசி காலமா இருக்கிறபடினால ஏசப்பா, உங்களுடைய சுவிசேஷம் எங்கும் பரவணும் ஏசப்பா. எங்க தேசத்துல இயேசுவை அறியாத ஜனங்களே இருக்கக்கூடாது ஏசப்பா. அது வரைக்கும் ஏசப்பா இன்னும் அதிகமா சொல்ற அளவுக்கு ஏசப்பா நல்ல வழிவாசலை உண்டாக்கி தாங்க ஆண்டவரே. எங்க இந்திய தேசம் இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு தேசமாய் மாற அப்ப நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இது மனுஷனால கூடாது ஏசப்பா, ஆனா உமால எல்லாம் கூடும் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. அப்பா உங்க நாமத்தை நாங்க கேட்கிறோம் ஏசப்பா. எங்க தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளவும், உங்க ஊழியங்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியர்களும் மிஷனரிமார் குடும்பமும் காக்கப்படும் ஏசப்பா. அவங்க மூலியமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும், அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெறும் உதவி செய்யுங்க. இயேசுவை அறியாம இருக்கிற தலைவர்கள்லாம் ரட்சிக்கப்படும் ஏசப்பா. இயேசுவை அறிந்து கொண்டு அவங்களும் வெளியரங்கமா உங்களை பத்தி வெளிப்படுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா சட்ட திட்டங்களையும் நீங்க மாற்றி தரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அன்னைக்கு எஸ்தர் நாட்கள் சட்டத்தை மாற்றின தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் உம்மால இந்த 11 மாநிலத்தில் மாற்ற முடியும் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம்ப்பா. தேவன் அப்படியே செய்ய போதுக்காய் நன்றி 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 அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்புற ரட்சகனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே எல்லா ஜெபத்துக்கிட்ட பயத்தத கிருபையிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாரி சிஸ்டர் பாண்டியம்மாள் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதற்காக ஜெபிக்கலாம்னா, சபையின் கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கலாம். சபையின் கட்டுமான பணிகள் குறைவா இருக்கு. இந்த காரியங்கள் நிறைவாக்கப்படணும். அதேபோல கர்த்தருக்கு தசம பாகம் குடுக்கறதுல சபைக்குள்ள ஒரு உண்மை நிலைமை காணப்படணும். இன்னும் நம்ம சபையில அநேக குடும்ப தலைவர்கள் தசம பாகம் குடுக்காத காரியங்கள்லாம் பார்க்குற நிலைமையெல்லாம் மாறணும். கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு குடுக்கறத நீங்க என்ன சோதித்து பாருங்கன்னு சொல்ற வார்த்தையின்படி நம்ம கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். ஒருவனாய் விசனமாயும் அல்ல, உற்சாகம் இடத்துல கொடுக்கிறவன் பலனடைவான்னு சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஆண்டவரை கொண்டு உற்சாகமாய் கொடுக்கணும். நம்ம சபையின் காரியங்கள் இன்னும் குறைவாக காரியங்களை பார்க்கிறோம். இந்த நிலைமையெல்லாம் நம்ம நிறைவாக்க மாறப்படணும். அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கிரியில செத்ததாய் காணப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கென்று உற்சாகமாய் விதைக்கிறவர்களாய் காணப்படணும். அது மாத்திரமில்ல, இந்த மலைகளின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு சபையை கட்டுங்கன்னு சொல்றாங்க. நம்ம பிரயாசம் எவ்வளவு பரம் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. நம்ம சபையை நம்ம கட்டலாம், வேற யாரு கட்டுப்பா? நம்ம வீடு இப்படி இருந்தா நம்ம ஒத்துப்போமான்னு தெரியல. ஆனா சபை இன்னும் குறைவா இருக்குது. நமக்குள்ள ஒரு மனத்துல என் சபை இப்படி இருக்க ஒரு பாரம் நமக்கு இல்லாத காணப்படுது. எல்லாரும் பார்வையாளர்களா இருக்கிறாங்களே தவிர பங்காளர்களா இருக்கிறாங்கன்னு பார்த்தா கம்மியா தான் இருக்கிறாங்க. எங்க சபை இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாரம் நமக்குள்ள காணப்படணும். இந்த காரியங்கள் நம்ம தான் கட்டி முடிக்கணுன்ற ஒரு எழுப்புதல் நம்ம சபைக்குள்ள காணப்படணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க. சோதரம் 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 அப்பா, எங்கள் அன்பு அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அப்பா, இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இரவு முழுவதும் அப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த அதிகாலை வேலையில உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் நீ பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது கிருபை ராஜா. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த வேளையிலும் அப்பா எங்களுடைய சபைக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டப்பா, ஒரு சித்தம் உண்டு ராஜா. அப்பா எங்கள் சபையை நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சபையில அந்த கட்டுமான பணி தேவைக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தி தந்த தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. மீதியான அந்த ஆண்டவரே, இந்த குறைவா இருக்கிற அந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாய் முடிய நீங்க கிருபை தாங்க ராஜா. அப்பா இதற்கு நாங்கள் எல்லாரும் சபையில ஆண்டவரே எல்லாரும் அப்பா ஆண்டவரே கொடுத்து உதவ நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கையின் பலன் அப்பா இதுல இருக்க நீங்க கிருபை தாங்க ராஜா. ஏதோ வந்தோம் போனோம் என்று இராதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவரே அந்த உற்சாகத்தின் ஆவியை நீங்க வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இது நம்மளுடைய சபை என்று ஆண்டவரே, எங்களுக்கு அந்த உணர்வு வர நீங்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சம்பாதிக்கிறக்கூடிய பெலனை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. அதை உமக்கென்று நாங்கள் கொடுக்க நீங்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் எங்களுக்குள்ள வைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாய் முடிய ஆண்டவரே, எங்கள் சபை ஆண்டவரே சீக்கிரமாய் பிரதிஷ்டை பண்ண நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா தேவ ஆவியானவரே அப்பா நீங்க ஆண்டவரை எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல அப்பா எல்லாரும் தசம பாகத்துல அப்பா உண்மையாயிருக்க நீங்க கிருபை தாங்க ராஜா. அப்பா நீர் கொடுத்த அந்த வருமானத்தை ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் உற்சாகமாய் கொடுக்க நீங்க கிருபை தாங்க ராஜா. அதை நாங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அதை நீங்க ஆண்டவரே எங்களுக்கு பல மடங்கு நீங்க ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதை ஒரு நாளும் வஞ்சித்து வைக்காதபடிக்கு ஆண்டவரே அதை உமக்கென்று நாங்கள் உற்சாகமாய் விதைக்க நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த உணர்வை நீங்க வைங்க ராஜா. அந்த உணர்வை நீங்க வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருங்கிணைந்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த சபையை கட்டி முடிக்க ஆண்டவரே நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க எல்லாரும் அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒருமன ஆவியை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நம்மளுடைய சபை என்று ஆண்டவரே எல்லாருக்குள்ள அந்த ஆண்டவரை உற்சாகத்தின் ஆவியை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீ நன்றி 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 ராஜா. அப்படியாய் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் எல்லா ஜெபத்துக்கிட்ட பயத்தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை வெளி சிஸ்டர் எஸ்தர் ஜான் வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதற்காக ஜெபிக்கலாம்? நம்ம சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம், அதிகார ஜெபத்துக்காக ஜெபிக்கலாம். அநேகர் வரவங்கள தான் வரோம், ஆனால் அநேகர் வராத காரியங்கள்லாம் பார்க்குற நிலைமையெல்லாம் மாறணும். அதிகார ஜெபத்துக்கு சபையர் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். அதே போல் இந்த வாரத்தில் 3 நாள் நடக்கிற செவ்வாய் புதன் வேலை நடக்கிற பிரேசல் ஆஸ்வதிக்கணும். அதுலேயும் வந்து அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். இந்திய தேசத்துக்காக எழுப்புதலுக்காக அந்த முன்னாடி நின்று ஜெபிக்கிற அந்த மனம் அவங்க ஜெபிக்கிறதுக்காக ஜெபங்களுக்கு பதில் தரணும். அதுலேயும் அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, வேலைக்கிழமை நடக்கிற வீட்டு கொடுத்து ஆஸ்வதிக்கணும். நம்ம சபையார் மாத்திரம் இல்லை, அநேக அக்கம் பக்கம் ரட்சிக்கப்படாதற்கு அநேக ஆத்துமாக்கள் அதில் வந்து அதை கலந்து கொள்ளணும். எந்த ஒரு தடையெல்லாம் நடைபெறணும். அதே போல் வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச பேரை ஆஸ்வதிக்கணும். அதுலேயும் அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். உபவாசித்து தங்கள் உடலை உறுத்து ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். அதே மாத்திரம் இல்லை, பெண்களாக்கி ஆண்களாக்கி ஆஸ்வதிக்கப்படணும். அதுலேயும் பெண்களாக்கின்னு சொல்லும் போது எல்லா பெண்களும் வந்து கலந்து கொள்ளணும். சபைக்குள்ள எல்லாரும் வந்து எப்பெல்லாம் ஊழியர்கள் சொல்றாங்களோ எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஐக்கியங்களா இருக்கு எல்லாரும் கலந்து கொள்ளணும். ஆண்கள் ஐக்கியத்தில் அநேகர் ஆண்கள் வந்து கலந்து கொள்ளணும். அதே போல சனிக்கிழமை நடக்கிற அந்த டீச்சர்ஸ் மாணவர்கள் சேர்ந்து நடக்கிற அந்த கைப்பிரத்து கர்த்தர் தாமே ஆஸ்வதிக்கப்படணும். அதே போல சண்டே ஆராதனை ஆஸ்வதிக்கப்படணும். அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். இந்த மாதம் நம்மளுக்கு வாக்குத்தத்த ஆராதனையா இருக்கும். வாக்குத்தத்த ஆராதனை திருவிருந்தா இருக்கு. அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். யாரும் தடைப்படப்படக்கூடாது. அதே போல அன்னைக்கு இருக்கிற சண்டைக்கால் சூழல்கள் ஆஸ்வதிக்கப்படணும். அன்னைக்கு நடக்கிற கைப்பிரத்தை ஆஸ்வதிக்கப்படணும். அதுல அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். பெண்களுக்கு ஆண்களுக்கு சார்பில் நடக்குமோ அங்கே வந்து கலந்து கொள்ளணும். அதே போல ஈவினிங் சர்வீஸ் நடக்குது, அங்கே பைபிள் ஸ்டடி நடக்குது. சத்தியத்தை மாதிரி சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி அதுல வந்து அநேகர் கலந்து கொள்ளணும். எப்பப்பெல்லாம் சபை கூடி வருதோ அப்பெல்லாம் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். யாரும் தடைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க. சோதரம் 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 அப்பா மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிற தகப்பனே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக ஏசப்பா ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆலயத்துக்கு அழைத்து கொண்ட கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் உடைய கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. நீங்கள் தம்மே சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக ஏசப்பா. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீங்கள் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆண்டவரே நீங்கள் அவர்களை கடன் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. உங்கள் குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய போக்கையும் மரத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே ஏசப்பா. அவர்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட ஆண்டவரே அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யும்படிக்கா செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கா சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கைகளின் பிரயாசத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. அதிகாலை நடக்கிற அதிகாலை ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவான்னு சொன்னபடி ஆண்டவரே இந்த ஈடு அப்பா இந்த ஜபத்துக்கு ஈடு இணை இல்லை ஆண்டவரே ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தாய் உங்களை தேடி ஆண்டவரே குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக இந்த ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கும்படிக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஏசப்பா. நீங்கள் இந்த ஜபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே அதிகமாக உங்களை தேட உதவி செய்யுங்க ஏசப்பா தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படும்படிக்கா ஆண்டவரே இந்த 3 நாள் நடக்கிற பிரேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதில் எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா.
ஆண்டவரே வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச பிரேயரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. உபவாசம் அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே பிளஸ் ஆண்டவரே, சுகவாசம் என்று சொல்லியிருக்கபடி ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, விசுவாசத்தோடு உபவாசித்த ஆண்டவரே, சுகவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியை கொடுத்த ஆண்டவரே. ஏசப்பா ஜபத்தை ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அதில் கலந்து கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த இரவு வேளையில் நடக்கிற பெண்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உடைய சத்தியத்தை அதிகமாய் ஆண்டவரை கற்றுக்கொண்டு ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவரை உண்மையில் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரை பெண்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் புத்தியும் தரும்படிக்கான அந்த ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க ஏசப்பா. தகப்பனே டீச்சர்ஸ் பிரேயரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஏசப்பா சண்டே கிளாஸ் முழித்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சிறு பிராயம் முதல் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஆண்டவரை அப்படி வேத வசனத்தை கற்றுக்கொண்டாண்டவரை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வேத வசனத்தின்படி வளர்க்கப்பட உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் சொல்லும்படி ஆண்டவரை ஏற்ற காலத்தில் ஆண்டவரை இந்த காந்தி நகரில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஆண்டவரை பெரிய அந்தஸ்தில் வரக்கூடிய கிருபைகளை நீங்கள் தந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பெண்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க, ஆண்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா குடும்ப தலைவர் மூலம் ஆண்டவரை குடும்பங்கள் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினால் கட்டப்படும்படி ஆண்டவரை குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கும்படி ஆண்டவரை நீங்க தம்மே ஆசீர்வதித்து நடத்துங்க ஏசப்பா. தகப்பனே உங்க நாமம் மகிமைப்படும்படிக்காக இந்த ஊழியத்தை சிறந்திருக்கும்படி நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்கோ பிறந்த எங்கோ வளர்ந்தாலும் கூட ஆண்டவரை உங்க நாமம் மையப்படும்படிக்கா நம்முடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்த தயவுக்காக மக்கோடா கூடி நன்றி ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த வாக்குத்தத்தை அப்பா ஞாயிறு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எசப்பா உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்காக உம்முடைய சித்தத்துக்கு எங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா உடைய சித்தத்தின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இங்கே ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்துங்க ஏசப்பா. ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்கும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அந்த ஆராதனை இங்கே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அநேகர் வந்து அந்த சத்தியத்தில் ஆண்டவரே அப்பா சத்திய வசனத்தை கேட்டு ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கவும் ஏசப்பா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று சொன்னபடி ஆண்டவரே உடைய வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க ஓடோடி வர உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த டிராக்ஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் கால் மிதிக்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவரே ஆத்துமக்களை சொந்தமாய் கொடுத்து ஆண்டவரே எஸ்ஸப்பா தகப்பனே பூமியின் எல்லையும் சொந்தமாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரே அனுபவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவன் அவன் பாக்கியவான் சொல்லப்படி ஆண்டவரே. எசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதித்து பாக்கியவானாக பாக்கியவதிகளாக குடும்பமாக ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தால் நிரப்பி எசப்பா. உடைய சத்தியத்தினாலும் உடைய கிருபையினாலும் உமக்கு பயப்படும் பயத்தினாலும் ஆண்டவரே உம்மை துதிக்க துதியினாலும் ஆண்டவரே உடைய சத்தியத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க ஏசப்பா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை என்பதற்கு ஏசப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அப்பா உடைய டிராக்ஸை எங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்களே ஏசப்பா. எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு வரும்படி நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு ஆத்மா கூட அழிந்து போகாதபடி ஆண்டவரே எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவரே அப்பா அறிவுள்ள ஆத்துமாக்களாக ஆண்டவரே நிரப்பி உமக்கு பயப்படும் பயத்தால் நிரப்பி ஆண்டவரே எல்லா ஆத்துமாக்களும் உமக்கு பயப்படும் பயத்தால் நிரப்பப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. இது உங்க ஊழிய ஏசப்பா. ஆண்டவரே நீங்க முன்னிட்டு நடத்தி ஏசப்பா ஆலயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு பயப்படும் பயத்தால் நிரப்பி ஆண்டவரே உண்மை புகழமாக்கள கிருபை செய்யுங்க. எல்லா பிள்ளைகளுடைய பிரயாணத்தையும் நீங்க வாய்க்கப்படுங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படும்படி இந்த நாள் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துங்க. துதிகனா மைவளமாக செலுத்துற வீட்பெரிய ஜெபங்க எழுப்பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே எல்லா ஜெபத்துக்கிற பயந்த கிருபைகளுக்காக மக்கு சோதரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோர் வடிவு கரிசி அவர்களுக்காக, சோர் மேரி அவர்களுக்காக, சோரி கவிதா அவர்களுக்காக, சோர் குளோரி அவர்களுக்காக, சோர் சரவணன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தும்படி, அதேபோல் சோர் கிறிஸ்டோபருடைய தங்கை கணவர் சுரேஷ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கும்படி, இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை கூட இருக்கட்டும், உடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும். அதே போல் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்புக்காய் நல்ல தொழிலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் எல்லா தேவைகளை எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க.
அன்று உம்மை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வசனம் சொல்லுதப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் நீங்கட்டும், எல்லா போராட்டங்கள் விலகட்டும். கர்த்தர் தாமே உடனிருந்து நீங்கள் நடத்துங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர், காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர உதவி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உன்னத தேவன் கூட இருந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அதே போல் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒரு ஜெய்சன் ராஜா மேரியருடைய இளைய பிள்ளை மகள் ஜெஃபியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளும் இந்த மகளை பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், சகாயம் செய்தீர். ஆண்டு இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஆண்டில் உடைய கரம் கூட இருந்து தேவன் மகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தையும் கிருபைகளையும் தெளிந்த புத்தியும் தந்து, ஆண்டவர் பலவீனமில்லாத ஒரு சுக வாழ்வை தந்து, நல்ல ஞானத்தை தந்து, நல்லா படிக்க வேண்டிய கிருபையை தாங்கப்பா, நல்ல பாதுகாப்பு தாங்கப்பா. உடைய கரம் ஆண்டவரை மகளோடு இருந்து தேவன் நீர் நடத்தும்படி கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீரப்பா. கூட இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. உடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். மகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் சபையோராக இணைந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனையும் கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலம் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேரியாரின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காகவே தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. இதுவும் இல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில்
தேவ நாணத்துக்கேற்றபடி உலகமானது சுயநாணத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக சேர்ந்து வாசிப்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு மிகவும் நல்லவர். ஆமேன். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். எரேமியா 33ஆம் அதிகாரம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் வேத வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்றும் பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை மூலமாய் பேசும். ஆசீர்வதி. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு வாக்கு பண்ணுறார். நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நம்முடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? என்னை நோக்கி கூப்பிடு. இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. அவர் எங்கே இருந்தாருன்னா அதே அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் இப்படியா சொல்றார், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி பார்க்குறோமா? நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய போராட்டத்தில், நம்முடைய தேவையின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமா என்பதை யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்பிக்கற்ற சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதில் ஆமென் நம்ம ஒரு நாளும்
மறந்து விடக்கூடாது. ஆமென். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அது கட்டளையாகவும் அழைப்பாகவும் நம்ம பார்க்கலாம். அது கட்டளையாகவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் அவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, அடுத்தால மனுஷனை கூப்பிடாதீங்க. மனுஷன் நம்மளை துக்கப்படுத்துவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இருக்கிற காயம் போதாதுன்னு இன்னும் அவன் என்ன செய்வான்? வார்த்தைகளால் நம்மளை என்ன செய்வான்? காயப்படுத்திடுவான். அதனால தான் நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். ஆண்டவர் அவரை தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆமென் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எரேமியா 33:3 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நீ என்னை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன செய்வாராம்? நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். ஆமேன். நம்ம தண்டத்தில் கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு 7:7 நீங்கள் வாசிப்பீர்களானால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் உடனே நமக்கு என்ன செய்கிறார்? அவர் பதிலளிக்கார். தம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்தில், போராட்டத்தில், பலவீனத்தில் வாழ்கிறத அவர் விரும்பவே இல்லை. ஆமென். நம்மெல்லாம் ஆமேன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. 1 யோவான் 5:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த ஞானம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது இல்லை? அவரை நோக்கி கூப்பிட்டோன்னா நமக்கு விடுதலையை அவர் கொடுக்க வல்லவர் என்ற ஒரு ஞானம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 55:8-9 ஆகிய வசனங்களை, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அந்த ஞானம் நமக்கு வரமாட்டேங்குது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனுஷனை தேடி ஓடுறோமே தவிர ஆண்டவரை தேடணும், அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஞானம் வரமாட்டுதுங்க. பாருங்க, அந்த நம்ம ஞானம்லாம் எப்படிப்பட்டது? குறை உள்ளது தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? நிறைய நேரங்களில் சில நேரங்களில் நம்ம சூழ்நிலை மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் நம்ம என்ன செய்யணுன்றதை தெரிய மாட்டேங்குது. அந்த ஞானம் இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 8-9 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8-9, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்க, அந்த ஞானம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம நல்லா இருப்போம். நிறைய நேரங்களில் அந்த ஞானம் இல்லாததுனால கூப்பிட வேண்டியவரை கூப்பிட மாட்டேங்கிறோம். ஆமேன். சொல்ல வேண்டிய காரியத்தை அவரிடத்துல சொல்ல மாட்டேங்கிறோம். நமக்குள்ளே வச்சு ஆமாம் இருதயம் வெடிச்சு போய் மரித்து போகிற ஒரு நிலை, ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போகிற ஒரு நிலை. ஆமேன். எதை குறித்தும் நாம் உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்தி வைக்காம எல்லாத்தையும் கர்த்தர் இடத்துல நிச்சயிங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சங்கீதம் 34:17 வாசித்து பாருங்கள். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். அப்போது நம்ம வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது
அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இக்கட்டுகளும் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்ப எல்லாவற்றையும் குறித்து அவர்கிட்ட சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிடுறோம்? நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க. கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் அவருடைய பார்வைக்கு முன்பாக உத்தமனா இருப்போமானால், அவருடைய பார்வைக்கு முன்பாக மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால், நம்ம வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னமே எனது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உடனே பதில ஆண்டவர் தரார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க சூழ்நிலையில எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எரேமியா காவலில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் என்ன செய்வேன்னு சொல்றார். அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே திமேயுன் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படி தானே? அவன் சூழ்நிலை என்ன? யாரையாவது டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு நிலை. பார்வை குழந்தையிலேருந்தே பிறந்தது முதல் பார்வையற்றவனாக பிறந்தான். அவன் நாள்தோறும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் அடுத்தவங்களுடைய அவன் அடுத்தவங்க ஏதாவது போடுவாங்களா அப்படின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, பிழைப்பு அப்படிதான் அவனுக்கு போச்சு. ஆண்டவர் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் வாழ்க்கையில் அவன் முடிவு பண்ணிட்டான், கூப்பிட வேண்டியவர் என்ன செஞ்சிடணும், கூப்பிட்டணும். இனி நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, அவரை நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக உண்டாக்கினவர் அவர் தான், நிச்சயமாக அவர் எனக்கு பார்வையை தருவார். இல்லை, ஒரு பெரிய மனுஷன் போனாங்கன்னா ஏதாவது காசு பணம் கேட்பாங்க, வேற எதையாவது தான் கேட்பாங்க. ஆனால் இவன் பாருங்க, போகிறவர் இன்னார் என்பதை உணர்ந்து அவன் கேட்குறான், எனக்கு என்ன செய்யுங்க, நான் பார்வை அடையணும். ஏதோ காசு பணம் கேட்ட மாதிரி இல்லை, அவன் சிந்தை அவனுடைய அவரை குறித்ததான ஒரு அவனுக்குள்ள இருந்த அந்த எண்ணத்தை பாருங்க. அவர் மகா பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம நிறைய நேரங்களில் இயேசுவை மட்டுப்படுத்துகிறோம், அவரை குறைத்து மதிப்பிடுகிறோம். இவரால் இதுதான் செய்ய முடியும், இவ்வளோதான் பார்க்க முடியும், இதெல்லாம் அவரால் முடியும், நம்ம போனாதான் காரியம் ஆகும், நம்ம போய் அவங்கள பார்த்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு அவரை என்ன செய்கிறோம், குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆனால் பாருங்க, கண்ணு தெரியாதவன் அவரை குறித்து எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கிறான் பாருங்க. அவர் சொன்னார்னா நான் பார்வை அடைவேன். இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க அவனுக்குள்ள. அவனுக்கு தடைகள் வந்தது, சிலர் அவனை என்ன செஞ்சாங்க, தடை பண்ணாங்க. நீங்கள் அதை வாசிக்க முடியும், வாசிங்களேன். மார்க்கில் 10ஆம் அதிகாரத்துலேயும் பார்க்கலாம், லூக்காவிலையும் இருக்கு. 10ஆம் அதிகாரம் 46. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு, அங்கதான் அவன் விசுவாசத்தை பார்க்க முடியுது. நான் நினைக்கிறேன் அந்த நாட்களில் ஒரு வேளை அந்த குருடர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வஸ்திரம் அடையாளத்துக்காக கூட ஒரு வேளை அங்கே கொடுத்துருக்கலாம். இது இனி நமக்கு என்ன செய்யாது, தேவைப்படாது. நான் பார்க்க வேண்டியவரை பார்க்க போகிறேன், அவரை நான் சந்திச்சிட்டேன்னா அவரிடத்துல நான் கேட்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை
ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பாருங்க, யோசித்து பாருங்க. அவன் அவன் கேட்க வேண்டியவரை பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டான் இல்லை. அவன் வாழ்க்கையில் அவர் தான் என் வாழ்க்கையில் ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்ற விசுவாசத்தோடு, இனி நமக்கு அந்த மேல் வஸ்திரம் தேவைப்படாதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு எழும்பி வர ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ நம்ம இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் போராட்டம் நீங்கலை, ஏன் பலவீனம் மாறலை, ஏன் பிரச்சனை இன்னும் குறையலை, நோக்கி பார்க்க வேண்டியவர் நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. அவர் சொல்கிற என்கிட்ட நீ கேளுன்றாரு. ஆமேன். கேளுன்னு சொல்கிறவர்கிட்ட நம்ம கேட்கல. ஆமேன். நம்மளை பார்த்தா ஒளியிறான் பாருங்க. சொந்தக்காரனை தேடி ஓடுறோம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களை தேடி ஓடுறோம், மனுஷனை தேடி ஓடுறோம். மாறாதவர் இயேசுவை தேடி என்ன செய்யுங்க, உங்கள் கண்ணு பார்க்கட்டும். ஆமேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். உங்கள் கண்ணு அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய நேரங்களில் ஏன் பிரச்சனை மாறலை, அவரை நோக்கி பார்க்கறதில்ல. நம்ம ஞானம் குறைவுள்ளது தான், ஞானம் குறைவுள்ளது தான். ஸோ அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் அவர் அங்கே சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறார். ஏதோ நம்ம சின்னதை ஏதோ கிடைக்குதோ அதை வச்சுட்டு திருப்தி ஆயிடுறோம் இல்லைங்க. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகள் எண்ணி முடியாதவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நமக்கு வைத்திருக்கிற இதெல்லாம் என் பிள்ளைக்கு வேணும் என்பதை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னமே எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னது தேவை என்பதை என் பரமபிதா நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஒன்லி திங்க் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும். கேட்டிங்கன்னா நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறார். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் நமக்குள்ள இருக்கணும். எல்லா முழங்கால் படிட்டு அவரை பார்த்துருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தேவையின் மத்தியில் இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில் இருக்கலாம், பல மனிதர்களுடைய பொல்லாத சூழ்ச்சி நிமித்தம் பல நெருக்கடியின் நேரத்தில் இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவையின் மத்தியில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பதில் தருகிற ஒரு நல்ல தேவன், நாம் சுகமாக இருக்கும்படி விரும்புகிற ஒரு நல்ல தேவன். நமக்காக கல்வாரி சிலுவையில் என்னால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் சுகமாக இருக்கணும்னு சொல்லி நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த எல்லா மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையில் நாம் பட வேண்டிய காயங்கள், நாம் பட வேண்டிய அடிகள், நாம் பட வேண்டிய நிந்தைகள், நெருக்கம் எல்லாம் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இராதுன்னு வேதம் சொல்லுது. நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் குற்றமற்ற இரத்தமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவராலே நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஒரு வேலையுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு வேலை நோக்கி பார்க்காம எங்கள் சுய பலத்தை நம்பி நாங்கள் ஓடின நாட்கள் இருந்திருக்குமானால் எங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அவரை நோக்கி பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேத வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் நம்ம உள்ளத்தில் அடக்கி உள்ளத்தில் அடக்கி அந்த மாதிரி அடக்கி இருக்கிறதுனால டிப்ரெஷன் அதிகமாகி நிறைய பேருக்கு இன்றைக்கி ஜென்ஸுங்களுக்குலாம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணம் என்ன? அழுத்தங்கள், மன அழுத்தம் இல்லைங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க. அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் அவர் நமக்கு பதில் தருவார். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் விடுதலை பெற
கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து ஆமென் அவர்கள் பிரகாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து ஆமென் பிரகாசித்தார், அவர்கள் முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறபடி கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோடு இருந்து எங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேண்டிய பாதுகாப்பும் பலனும் சுகத்தையும் மனித தயவுகளையும் இன்றைக்கு இருக்க எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நடத்தட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொன்னீங்களப்பா, உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்றைக்கு இருக்கிற அந்த வீட்டு கூட்டத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சௌர் சாமுவேல் ஜெனிஃபர் குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ், காட் பிளஸ்.